ஓம் சரவணபவ. ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம தசாவதாரத்தில் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் கம்சன் அக்ரூரர்கிட்ட அனுப்புகிறாரு தூதுக்காக. ஆனால் அக்ரூரர் சில விஷயங்கள் சொன்னாலும் கூட அதை கம்சன் ஏற்றுக்கிறதாக இல்லை. அதனால தன் நண்பனுக்காக அக்ரூரர் கிருஷ்ணர்கிட்டையும் பலராமர்கிட்டையும் தூதுவாக போறார், மல்யுத்த போட்டிக்கு வர சொல்றதுக்காக. நம்ம கிருஷ்ணரை பார்க்க போறோங்கிற மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம எதிரியினுடைய தூதுவனாக போறோமே அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு வருத்தமும் அக்ரூரருக்கு இருந்தது. அவர் பிருந்தாவனத்தை நோக்கி தன்னோட தேரை ஓட்டிட்டு போனாரு. அங்க பிருந்தாவனத்துக்குள்ள நுழைஞ்ச உடனேயே மரகத மலையும் வெள்ளி மலையும் சேர்ந்து ஒளி வீசுறது மாதிரி ஒரு ஒளியை அவர் பார்த்தாரு. அதை பார்த்த உடனே தேரை நிறுத்திட்டாரு. அதற்கப்புறமா 2 உருவங்கள் மிகப்பெரிய ஒரு வெண்மையான ஜொலிப்போட அவர் பார்க்கறாரு. அப்படியே கீழே பார்க்கறாரு. முதல்ல கீழே தான் பார்க்கறாரு. அங்க அசைந்த பாதங்களுடைய பாதச்சுவடுகள் இருக்கு. அந்த பாதச்சுவடுகளை பார்த்தோன்னே இவருக்கு தெரிஞ்சிருச்சு, இது கிருஷ்ணருடைய பாதமா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போய் பக்கத்துல பார்க்கறாரு. 2 பாதம் இருக்கு, கிருஷ்ணருடைய பாதமும் பலராமருடைய பாதமும். அந்த பாதச்சுவடுகளை தான் அவர் வணங்குறாரு. வணங்கி முடிஞ்சு நிமிர்ந்து பார்க்கறாரு. 2 பேரும் நிக்கிறாங்க. அவ்வளவு பேரொளியா நிக்கிறாங்க. அவங்க ஒளி ரூபமா காட்சி கொடுக்குறாங்க அவருக்கு. இவர் கண்ணில் தார தாரையா தண்ணி வடியுது. ஆனா வாய் பேச முடியல, அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, அவரோட கையை பிடிச்சு தூக்கிட்டு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து அவருக்கு தேவையான உபசரிப்புகள்லாம் செஞ்சு பசுவையும் தானமாக கொடுக்குறாங்க. என்னதான் எதிரியினுடைய தூதுவனாக இருந்தாலும் கூட அவர் ஒரு கிருஷ்ண பக்தர். அந்த கிருஷ்ண பக்தர் அப்படிங்கிறதுனால அவருக்கான மதிப்பையும் மரியாதையும் அங்கு வழங்கப்பட்டது அவருக்கு. கிருஷ்ணரை யாரு வணங்கினாலும் அவங்களுக்கு காட்சியும் அருளும் கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு இது உண்மையான சாட்சி. இப்படி இருக்கிற நேரத்துல அக்ரூரர் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு, கிருஷ்ணர்கிட்டையும் பலராமர்கிட்டையும். நாரதர் வந்தது, கம்சன் கிட்ட பேசினது, கம்சன் இவரை தூது அனுப்புனது அப்படிங்கிற விளக்கம் எல்லாத்தையும் சொல்லிட்டு, உங்களை மதுராவுக்கு மல்யுத்த போட்டிக்கு வர சொன்னா கம்சன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே கிருஷ்ணரும் பலராமனும் கிளம்பிடுறாங்க. எங்க மல்யுத்தத்துக்காக ஆயத்தம் ஆயிட்டாங்க. அப்ப தயாரான நிலையில இருக்கும் பொழுது மதுராவுக்கு கிளம்பிட்டாங்க. அங்க கோபியர்கள் எல்லாருமே வழி மறைச்சு நிக்கிறாங்க. நீ போகாத கண்ணா அப்படின்னு சொல்லி கண்ணாலேயே தடுக்கிறாங்க. இத பாக்குறாரு. இவரு பார்த்த உடனே சொல்றாரு, நீங்க உங்களோட மனதால என்னை கட்டி போடாதீங்க, நான் அந்த கட்டை அவிழ்த்து விடுங்க, நான் போகணும், நான் போய் ஜெயிச்சுட்டு திரும்ப நான் வந்து உங்களை பார்ப்பேன், உங்களோட மகிழ்ச்சியா இதே மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதனால அந்த கோபியர்கள் எல்லாருமே அவருக்கு வழி விடுறாங்க. இவர் நேரா மதுராவை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கிற நேரத்துல கொஞ்சம் தூரத்துல போனோடனே ஒரு பெண்ணு நிக்கிறாங்க. அந்த பெண் யாரு அப்படின்னா ராதை. அந்த ராதை ஏக்கத்தோட பாக்குறாங்க கண்ணனை. ராதைய பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். ராதை குழந்தை பிறந்த உடனே கண் விழிச்சு பார்க்கவே இல்லையாம். அப்ப எல்லாருமே போய் அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கும் போது யசோதாவும் கிருஷ்ணரை இடுப்புல தூக்கிக்கிட்டு போய் அந்த குழந்தைய பார்க்க போயிருக்காங்க. கிருஷ்ணருடைய சத்தம் கேட்ட உடனே தான் ராதா கண்ணை திறந்து முதல்ல கிருஷ்ணரோட முகத்தை பார்த்தாங்களாம். கிருஷ்ணரோட முகத்தை பார்த்ததுல இருந்து கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவங்களுடைய ஞாபகமாவே 2 பேரும் வளர்ந்துருக்காங்க. எப்படின்னா ஈருடல் ஓர் உயிராக வளர்ந்துருக்காங்க. புராணங்கள்ல என்ன சொல்லுதுன்னா, கிருஷ்ணரை பரமாத்மாவாகவும் ராதாவை ஜீவாத்மாவாகவும் வர்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் யமுனா நதிக்கரையில ராஜலீலை என்னும் நடனம் ஆடி தெய்வீக ஆனந்தத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இத அங்க இருக்கிற எதுகுல மக்கள் எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இவங்க 2 பேரும் அந்நியுன்யமாக ஒரு மனப்பரிமாற்றத்தின் மூலமாக அவங்க வாழ்ந்திருக்காங்க. அந்த பிரிவை தாங்க முடியல ராதாவால. அதனால அவங்க ஏங்கி நிக்கிறாங்க. அவர் பிரியா விடை கொடுத்துட்டு அவர் போறாரு. இது என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, அவர் அங்க போயிருவாரு. போனதுக்கு அப்புறம் ராதாவுக்கு வேற இடத்துல திருமணம் ஆயிரும். ராதாவும் கிருஷ்ணனும் காதலிப்பார்களை தவிர கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா கிருஷ்ணனுடைய மனைவி 2 பேரு பாமா ருக்மணி, ராதா இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதே மாதிரிதான் மீராபாயும் 16ஆம் நூற்றாண்டுல வந்த மீராபாய், அவங்களும் கிருஷ்ணனை நினைச்சுட்டே வாழ்ந்தாங்க, வேற திருமணம் பண்ணி. இது பக்தி மார்க்கத்துல வந்துடும். இது அவங்கள நினைச்சு அவங்களே விரும்புறது கிடையாது. இது பக்தி மார்க்கத்துல வர்றதுனால அந்த பக்தியில அவங்க லயிச்சிருப்பாங்க, அவரை நினைச்சுக்கிட்டே வாழ்வாங்க. அப்படிதான் அந்த ராதாவும் இருந்திருக்காங்க. பலராமனும் கிருஷ்ணரும் நேரா மதுராவை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது அவங்க சொன்னது மாதிரியே
கம்சன் என்ன பண்ணா, யானையை அனுப்பிட்டான். அந்த குவாலய பீடம்ங்கிற யானையை அனுப்புன உடனே அந்த யானை நேரா இவங்களை நோக்கி வருது. அந்த யானையை பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமா இருக்கு. அந்த யானை நேரா இவங்களை நோக்கி வருது. யானை பாகன் இந்த யானை போற வேகத்தை கண்டு மிரண்டு போயிட்டு ஒதுங்கிட்டான். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அந்த யானை மேல ஏறி யானையை ஒரே குத்து மட்டும்தான் குத்துறாரு. யானை கீழே விழுந்துருது. அதற்கப்புறம் அந்த யானையையும் அது வாழை பிடிச்சு சுத்தி அதை வதம் பண்ணிடுறாரு. வதம் பண்ணிட்டு தான் முதல்ல மதுராவுக்கு முன்னாடியே அந்த யானையை கொண்டுட்டு தான் கிருஷ்ணரும் பலராமரும் நகருக்குள்ள நுழையிறாங்க. அங்க போய் அந்த மல்யுத்த போட்டியில என்னென்ன நடந்தது என்பதை நாளை பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.